டாக்டர் இந்த டயபெட்டிக்ஸில் டைப்ஸ்லாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நிறையா டைப்ஸ் இருக்குது. ரொம்ப காமன் டைப் வந்து நம்ம பார்க்குறது டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் காமன், ஒரு லெஸ் தென் 5% வந்து டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய அதர் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. மோடி அப்படின்னு ஒரு டயபெட்டிஸ் இருக்குது. மோடின்றது நம்ம பாரத பிரதமரோட பேர் கிடையாது. இது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் இந்த யங் அப்படின்னு சொல்லுவோம். மோடின்ற டைப் டயபெட்டிஸ் இருக்குது, லாடான்ற டைப் டயபெட்டிஸ் இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது. அண்ட் அகெயின் ப்ரெக்னன்சி பீரியடில் வரக்கூடிய டயபெட்டிஸ் இருக்குது. பட் பிரதானமாக நம்ம டயபெட்டிஸ் நம்ம குறிப்பிடும் போது எதை சொல்கிறோம்? டைப் 2 டயபெட்டிஸை தான் நம்ம பிரதானமாக குறிப்பிடுறோம். ஸோ நிறைய வகைகள் இருக்குது. நம்ம ஊரில் பிரதானமாக பார்க்குறது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். டாக்டர், யாருக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது? யாருக்கு வேணாலும் டயபெட்டிஸ் வரலாமா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகிட்டா வந்துடலாம், 60 வயசு ஆனால் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குலாம். இப்போல்லாம் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய, இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது சின்ன வயசில் வரும், குழந்தைகளுக்கு வரும். அங்கே இன்சுலின் கம்ப்ளீட்லி இன்சுலின் பற்றாக்குறை இருக்கும். இன்சுலின் சுரக்கிறது இருக்காது, அவங்க கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. இது சின்ன பசங்களுக்கு வரும். பட் இது கூட பெரியவங்களுக்கு வரலாம், அது வேறு விஷயம். பட் டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லாததுனாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாததுனாலையும் என்ன ஆகிடுது, சின்ன வயசுலேயே வந்தது. ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ யங் பீப்புளில் நிறைய பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு வேணாலும் வரலாம் இது.